தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூன் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ அருவிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ளவானவரே, தேவ நீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனும் ஆகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அருவிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 41 முதல் 42 முடிய உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசுவின் மதுரமான திரு இருதயத்தை தியானித்து அவருடைய திருவிழாவிற்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஆன்மாக்களாகிய நம் ஒவ்வொருவரையும் இறைவன் இன்று சரியான பாதையில் வழிநடத்த அவரது ஒளியை நாம் இருளான வாழ்க்கையில் பெற்று மகிழ இந்த நாளிலே நாம் இயேசுவின் மதுரமான இருதயத்தை பற்றிய நமது எண்ணங்களை மீண்டும் ஒரு விசை திரும்பி பார்த்து தியானிப்போம். சீடத்துவ பணியில் அல்லது அதன் கடமைகள் ஒன்றில் ஈடுபட்டிருக்கையில் தாங்கள் ஒன்றும் சாதிக்க முடியாதவர்கள் என்ற எண்ணத்திற்கு வரும்போது, அல்லது தாங்களே புனிதர்களாய் இல்லாதிருக்கையில் மற்ற ஆத்துமாக்களை புனிதத்தின் பாதையில் நடத்துவது எங்கனம் என அவர்கள் பின்வாங்குகையில், இவ்விதம் நடத்தி உதவுகின்ற ஆத்துமாக்கள் தரை மட்டும் தங்களை தாழ்த்துவார்களாக. தங்களுடைய அசட்டைத்தனத்தை பற்றி அவர்கள் வெட்கப்பட்டு என் பாதத்தில் வந்து தங்களுக்கு தேவையான பலமும் தைரியமும் கேட்டு என் இருதயத்திடம் கெஞ்சி மன்றாடுவார்களானால், எவ்வளவு அன்புடன் என் இருதயம் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய உழைப்புகளுக்கு எவ்வளவு ஆச்சரியத்துக்குரிய பலனை அது தரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தாராள குணமில்லாத ஆத்துமக்கள் தாங்கள் திரும்ப திரும்ப மேற்கொள்ளும் உறுதியான தீர்மானங்கள் பலன் கொடாமல் போகின்றன என்பதை அறிய வருகிறார்கள். முயற்சிப்பதாக வாக்களித்து பின் தங்கள் வாக்குறுதியின்படி நடக்காதவர்களுக்கு நான் சொல்வதாவது, இந்த பயனற்றவைகள் யாவும் நெருப்புக்கு இரையாகி ஒரு வினாடியில் காற்றில் அடித்து செல்லப்படும். ஆனால் மற்றொரு பிரிவினர் உண்டு. இவர்களை பற்றியே நான் இப்பொழுது சொல்லுகிறேன். இவர்கள் மிகுந்த நல்ல மனதுடன் நாளை துவங்குகின்றனர். தங்கள் நல்ல மனதை உறுதிப்படுத்தும்படி இன்னின்ன நேரங்களில் தங்களை ஒருத்து தாராள குணத்துடன் நடக்க விரும்புகிறார்கள். ஆனால் அதற்கான வாய்ப்பு வரும்போது சுய விருப்பம், உடல் இன்பம் அல்லது இது போன்ற ஒரு காரணத்தை முன்னிட்டு தாங்கள் சற்று முன் செய்த தீர்மானத்தை செய்யாது விடுகிறார்கள். எனினும் விரைவில் அவர்கள் தங்கள் நிலையற்ற தன்மையை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டு தங்கள் உறுதியை புதுப்பித்து தாராள குணத்துடனும் நேசத்துடனும் நடந்து கொள்வதாக வாக்களித்து திரும்பவும் நம்பிக்கையுடன் தங்களை என் இருதயத்திடம் ஒப்படைக்கிறார்கள். இந்த ஆத்துமங்கள் என்னை வெகுவாக மகிமைப்படுத்துகிறார்கள். இவர்கள் தவறாதிருந்தால் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை விட நாளடைவில் அதிக நன்மைத்தனங்களை அவர்கள் செய்து முடிக்கிறார்கள். ஓர் ஆத்துமத்தை நான் அழைத்ததும் உடனே அதன் குறைகளும் பாக்கியமில்லாத நிலையும் மறைந்தொழிகின்றன என நான் சொல்லவில்லை. இந்த ஆத்துமம் இன்னும் தவறும். ஆனால் அது தன்னை தாழ்த்துமானால், தன் ஒன்றுமில்லாமையை ஏற்றுக்கொள்ளுமானால், தாராள குணத்துடனும் நேசத்துடனும் நடந்து தன் குற்றங்களுக்கு பரிகாரம் செய்ய முயற்சிக்குமானால், என் இதயத்தின் மீது நம்பிக்கை வைத்து தன்னை முழுவதும் என் இருதயத்திடம் ஒப்படைக்குமானால், அது என்னை அதிகமாய் மகிமைப்படுத்தும்.
அது ஒருபோதும் தவறாதிருந்தால் செய்யக்கூடிய நன்மையை விட ஆத்துமங்களுக்கு அதிக நன்மை செய்யும். அந்த ஆத்துமம் எவ்வளவு பாக்கியமிழந்த நிலையில் இருந்தாலும் அது என்னை மிக நேசிக்கும். எனினும் தவறுதலாக பலவீனத்தால் செய்யும் குற்றங்களை பற்றியே நான் அவைகளுக்கு கற்பிப்பேன். வேண்டுமென்று முழு மனதுடன் செய்யும் குற்றங்களை பற்றி நான் பேசவில்லை. ஆகவே என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டு என் ஆத்துமத்திற்கு, என் இருதயத்திற்கு தன் ஆத்துமக்களை ஒப்பு கொடுத்த அனைத்து மக்களையும் இன்று என்பால் ஈர்த்து அவர்களை ஆசீர்வதிக்க இந்த நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. வல்லமையோடு எங்களை வழிநடத்தி வரும் எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மல்கிறோம். உம் கிருபையும் இரக்கமும் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் சாத்தானின் சோதனைகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றி நடத்தி வந்த பாதைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உமது மாட்சி என்னும் ஆடையால் உடுத்தி அழகு பார்த்தவரே, இந்த மாட்சியின் உடைக்காக கொடுக்கப்பட்ட உமது விலையேறப்பெற்ற இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பாவத்தினால் எங்களுக்கு வரும் துன்பங்களையும் சாபங்களையும் சாத்தானின் கட்டுகளையும் உடைக்க உமது சிலுவையின் மாட்சியை, வெற்றியை எங்களுக்கு அளித்தவரே, உமக்கே கோடி நன்றி ஐயா. அழிந்து போகின்ற மனிதர்களுக்கு மடமை, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ கடவுளுடைய ஆற்றல் என்று திருச்சிலுவையை உயர்த்தி அதன் வழியாக எங்களுக்கு வாழ்வின் வழிகளை கற்றுக் கொடுத்தவரே, இன்று உமது திரு இருதயத்தை அன்பு செய்து அந்த இருதயத்திற்கு எதிராக செய்த துரோகங்களையும் நன்மைத்தனம் செய்ய முடியாத அலைந்த நேரங்களையும் என் கால்கள் கரங்கள் இவற்றின் வழியாக உம்மை நோகடித்த தருணங்களையும் நினைத்து மனமருந்தி இடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். எங்களையே உமக்கு முன்பாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நான் பலவீனனும் நிர்பாக்கியனுமாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து உமது அருளுக்காக காத்திருக்கிற உமது பிரசன்னத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது பரிவு கொள்ளும். இரக்கத்தினால் எங்களை ஆசீர்வதியும். உமது வல்லன்மையால் எங்களை நிறைவுடையச் செய்தருளும். உமது அருள் கரத்தினால் எங்களை தொட்டு ஆசீர்வதித்து எங்கள் உடல் உள்ள ஆன்மீக சுகத்தை பலப்படுத்தி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானம் நிலவச் செய்து என்றென்றும் உமது அருளிலும் இரக்கத்திலும் நின்று நிலைத்து உமது ஆசீரில் வளர எங்களுக்கு அருள் தாரும். இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம்.